எடப்பாடியாருக்கு தோல்வி பயத்துல என்ன பண்றதுனே தெரியலங்க. இதே மாதிரி குறுக்க மறுக்க வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி வர நிலைமை வரும் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறார் எடப்பாடி. நீங்க ஒரு ஆளே கிடையாது. 10 தடவை தோத்தவருக்காக ஒரு அரசாங்கம் மெனக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள என்னது? வணக்கம் தோழர்களே. ஆம்புலன்ஸ் டிரைவரோட மல்லு கட்டி எடப்பாடியாருக்கு தோல்வி பயத்துல என்ன பண்றதுனே தெரியலங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட மல்லு கட்டிட்டு அடுத்து ஒன்னிய ஆம்புலன்ஸ்ல ஏத்துவோம் பாத்துக்க. இதே மாதிரி குறுக்க மறுக்க வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி வர நிலைமை வரும் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறார் எடப்பாடி. கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இருக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். என்ன நடந்தது? வேலூருக்கு பக்கத்துல அணைக்கட்டு பகுதியில பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார் எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருது. உள்ள வந்தா என்ன பண்ணணும்? வழி விட்டு நிக்கணும். அதான் நடந்திருக்கு. லட்சக்கணக்கில் திரண்ட இஸ்லாமியர்களுடைய சிஏஏ போராட்டத்தின் போது பல இடங்கள் ஆம்புலன்ஸ்க்கு அப்படியே கடல் அப்படி விரிஞ்சு வழிவிட்ட மாதிரி மக்கள் விரிஞ்சு வழிவிட்டதை நம்ம பார்த்திருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, செம்புளத்துல இருக்கு. அப்படி மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா எந்த இடத்துலையும் வழிவிடுவதுதான் மனிதாபிமானத்திற்கான அடிப்படை. அதுதான் ஒரு மனுஷ தன்மை, அதுதான் ஒரு மனுஷன் செய்யணும். ஆனா எடப்பாடியார் சேர்ந்த கூட்டம் அப்படி இருக்குல்ல. ஏற்கனவே 10 தோல்வி, இதுல எப்படியாவது மக்கள்கிட்ட போய் மன்றாடி காலில் விழுந்து ஓட்டு வாங்கிடணும்ன்ற வெறி, இதெல்லாம் சேர்ந்து அவர் அடிப்படையில மனுஷனாவே ரியாக்ட் பண்ண விடல. உள்ள வர ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாரு. நான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை தூக்கிட்டு வந்து கூட்டத்துக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, எங்களுடைய கூட்டத்தை அசிங்கப்படுத்துறீங்க, இடையில இடையூறு பண்றீங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பேசியிருக்கிறார். நீங்க ஒரு ஆளே கிடையாது. 10 தடவை தோத்தவருக்காக ஒரு அரசாங்கம் மெனக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள என்னது? அடிப்படையா பேசிக்கா அரசியல் தெரிஞ்சவங்க கூட இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்தவர் கிடையாது, மிகப்பெரிய ஓட்டு வங்கி வச்சிருக்கிறவரும் கிடையாது. 40ல இருந்த ஓட்டு வங்கி 2016ல இப்ப 20ல நிக்குது. இந்த லட்சணத்துல இவர் மிரட்டுறாங்களாம், இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா யாரோதான் சொன்னாங்க, எடப்பாடியார் தன்னை முதலமைச்சர் தான் நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்களை போலவும் எம்ஜிஆர் அவர்களை போலையும் கற்பனை செஞ்சுக்கிறார். அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பயங்கரமான ஆளுமைன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அடிப்படை பேசிக்கான அறிவோ, ஒரு கூட்டணியை கட்டி அமைக்கிற ஆளுமையோ, ஒரு மக்களிடம் நிற்கிற போது எவ்வளவு மனோதிடத்தோட நிற்க வேண்டும். ஒரு ஆம்புலன்ஸே வருதுன்னு வச்சுங்க, வேணும்னே கூட அனுப்பட்டுங்க, கெத்தா வழி விட்டுட்டு நின்று பேசுறவன் தான் தலைவர். அப்படித்தானே இருக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள வந்த உடனே வெளியே ஃபுல்லா பேரிகார்ட் போட்டாங்க. வெளியே ஃபுல்லா பேரிகார்டு, இவங்களை வண்டியில ஏத்திட்டு வந்து விட்டுருக்காங்கல்ல கூட்டத்தை சேர்க்கறதுக்கு, அந்த வண்டிகள்லாம் வெளியே ரோட்ல நிக்குது. இதுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு பேரிகார்ட் போட்டாங்க, இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு. ஏற்கனவே இவர் பேச வேண்டிய டைம், இவர் கொடுத்த டைம் 8 மணி, இவர் வந்து சேர்ந்த நேரம் 10 மணிக்கு மேல. இப்ப 10 மணிக்கு மேல வந்து நின்னுக்கிட்டு அந்த இடத்துல ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கிறாரு. 2வது, இவர் வண்டியில நின்று பேசுறாரு இல்லையா, அந்த பிரச்சாரம் பண்ற 50 அந்த இடத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் 50 அடி தூரம் தான். அணைக்கட்டுல இருக்கிற ஒரு மருத்துவமனையில இருந்து ஒரு சின்ன மருத்துவமனை, அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போய் அடுக்கம்பாறை என்ற இடத்துல இருக்கிற ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஆம்புலன்ஸுக்கு வேலை. அந்த டிரைவர் அதுக்காக தான் போறாரு. சுத்தி வண்டி இருக்கு, இந்த பக்கம் போக முடியாதுன்னு போலீஸ்காரங்க பேரிகார்ட் போடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 50 மீட்டர் தூரத்துல தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப எப்படி போவாரு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்? 50 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்த கிளாஸ் பண்ணி தானே போக முடியும். அங்க இருந்து அடுக்கம்பாறைக்கு தூக்கிட்டு போகணும். அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, எங்க ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல போய் ஆளை கூப்பிடுற வரையும் வெறுமையா தாங்க போகும், சைரன் வச்சுக்கிட்டே வேகமா போய் அங்க போய் ஆட்களை தூக்கிட்டு அல்லது பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா சைரனோட வந்துதான் இன்னொரு மருத்துவமனையில சேர்ப்பாங்க. இதான ஆம்புலன்ஸோட வேலை. பேசிக்கா அதை தெரிஞ்சிருக்க வேணாமா ஒரு தலைவருக்கு? ஆள் இல்லாத ஆம்புலன்ஸா வருதுன்னா ஏத்த போற இடத்துல ஆள் இல்லாம தான் வரும். இந்த பேசிக்கான நாலேஜ் இல்ல பாருங்க.
இதுல இந்த வண்டி உள்ள வந்தோடனே இந்த தொண்டர் படை இருக்குல்ல, அதிமுக தொண்டர் படை, அது வண்டியை போட்டு அடிச்சிருக்கிறானுங்க. என்ன இது? ஏங்க, உங்க அம்மா அப்பாவோ உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரோ உங்க அக்கா தங்கச்சிக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னு இப்படி ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல போய் ஒருத்தரை தூக்கி காப்பாத்தி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்னா நீங்க இதே மாதிரி உட்காந்து அடிச்சிட்டு இருப்பீங்களா? அப்படி அடிக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா நம்ம வீட்டு ஆளுகளுக்கு மட்டும் உசுறு கிடையாதுங்க. சாமானிய எளிய உழைக்கிற மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. அப்ப அரசு மருத்துவமனையில இருக்கிற ஒருத்தரை காப்பாத்தணும், அது ஒரு லேடி. அவங்கள காப்பாத்தி எப்படியாவது அடுக்கம்பாறைக்கு கொண்டு போய் அங்க பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்கள காப்பாத்தணும் தான் ஆம்புலன்ஸை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க மேல் சிகிச்சைக்காக. அந்த அம்மா பிழைச்சாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க வம்சத்துக்கே பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா பெண் இல்லையா, அவங்கதான் அந்த குடும்பத்தை கூட்டி சேர்த்து வளர்க்குறவங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்தினாதான் அந்த வீடு உசுறு பிடிக்கும். அதுல வந்து உட்கார்ந்துகிட்டு இவரு, ஏய் நீ ஆளு சேர்க்காம வெறும் இதை வந்து எடுத்துட்டே வர்றீங்களா, ஆம்புலன்ஸை வெறுதா எடுத்துட்டு வர்றீங்களா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசியிருக்கிறாரு. என்ன கொடுமை இது? அதெல்லாம் தாண்டி இந்த ஆம்புலன்ஸ்லவே அட்ரா யாருன்னு பாருறாங்க, முதல் பேரை புடி, யாருன்னு பாரு, நம்பரை வாங்க, நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு சொல்லிட்டு, இது கூட பரவாயில்ல, ஒரு வேலை அவருக்கு இரிட்டேட்டா இருக்கு, ஒருவேளை இவரை வந்து வேணும்னே வந்து இவருடைய கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டு இவரை நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சாருன்னா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், அது நியாயமான வழி. ஆனாலே அவனை பாரு, அவனை புறா, அவன் பேரை புறா அப்படின்னு மேடையில் நின்றுக்கிட்டு நீங்க ஒரு வண்டியில நின்று மேல நின்றுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு அடிச்சு விடுறீங்க, அவரை புடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நாளைக்கும் வந்தேன்னு வச்சுக்க, 30 இடத்துக்கு மேல நீ வந்துட்ட, நாளைக்கும் இப்படி வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஆம்புலன்ஸ்ல போகணும். யாரு? டிரைவர். உங்களை அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவேன், அதான் அவருடைய சொல்லு. நாளைக்கு இதே மாதிரி வந்தா நீங்க தான் ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரட்டல் விடுறாங்கன்னு தானே அர்த்தம். உயிரை பணைய வச்சுட்டு போறாங்க. பூரா ஒப்பந்த தொழிலாளர்கள், அரசு பணி கூட கிடையாது. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் ஒப்பந்த பணியாளர்களா வேலை பார்க்கறாங்க. ராத்திரியும் பகலும் எப்ப வேணாலும் கால் வரலாம். அவ்வளவு நின்னு பல பேருடைய உசுரை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க உயிரை பணைய வச்சுக்கிட்டு எவ்வளவு வேகமா போக முடியும்? போய் ஒரு குடும்பத்துல ஒரு ஆளை காப்பாத்தி விட்டு வர்றதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து நாளைக்கு ஒன்னே ஆம்புலன்ஸ்ல அடிச்சு ஏத்தி விடுவேன்னா இது என்ன ஒரு தலைவர் பேசுற பேச்சா? அது கடைசியில பாத்தீங்கன்னா திமுக தான் இதை திட்டமிட்டு செய்யுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வேற வச்சிருக்காரு. எனக்கு என்ன சிரிப்புனா, ஐயோ அடிப்படை அறிவே இல்லாம இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவரா வரணும்னு ஆசைப்படுறாரு, ஆண்டணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல யாரோட கூட்டணி வச்சா அந்த தமிழ்நாடு மதிக்காதோ அவங்களோட திரும்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்களை கிள்ளுக்கிறையா மதிச்சிட்டு இருந்த ஒரு கூட்டணியோட காலில் விழுந்து டெல்லியில போய் தெரியாம ஓடி ஒளிஞ்சு போய் ஒரு கூட்டணியை வச்சிருக்கீங்க. உங்க வீட்டாளர்களை காப்பாத்தினதுக்காக ஒரு கட்சியை காவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் மேடையில் நின்று பேசியே இருக்கீங்க. மக்கள் பாவம். இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? பல பேரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் இவரு மாசு அவர் பயங்கரமா, என்னங்க இது, வண்டி வந்துச்சுன்னா வழிய விட்டு போங்க அப்படித்தானே, அதுக்கு டிரைவர் அடிப்பேன்னு சொன்னா என்ன மாதிரியான நியாயம் இது? என்னது? இதோட நிறுத்திக்கங்க நீங்க எடப்பாடியார், இதோட நிறுத்திக்கணும், இது அடுத்து இப்படி பேசக்கூடாதுன்னு அவர் மிரட்டல் விட்டுருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் இருக்குல்ல, அது கடுமையா எச்சரிக்கை. இது ஒரு மருத்துவ பணிங்க. இந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பல ஆயிரம் பேர் செத்துருப்பாங்க கொரோனால. உசுர கையில புடிச்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து கரை சேர்த்தவங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவருடைய அசோசியேஷன் சங்கம் கடுமையான எச்சரிக்கை தெரிஞ்சிருக்கு. ஒரு மருத்துவ பணியாளரை நீங்க எப்படிங்க போற போக்குல மிரட்டுவீங்க அப்படின்னு. நாளைக்கு என்ன ஆகும்? இன்னொரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தற்செயலா அந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த கும்பலுக்கு என்ன மாதிரியான ஞாபகம் வரும்? அழுறாவன அப்படின்னு தானே தோணும். அப்படியான ஒரு செய்கையை ஒரு தலைவர் உருவாக்கலாமா? ஒரு சிந்தனையை உருவாக்கலாமா? தப்பு இல்லையா? உயிர் காக்குற இடத்துல ஒரு மருத்துவமனைக்கு 50 மீட்டர் தூரத்துல நீங்க கூட்டத்தை போட்டுக்கிட்டு அங்க நின்று பேசிக்கிட்டு அங்க வந்து ஒரு உசுர காப்பாத்த வர்றவங்களை நீங்க கேவலப்படுத்தி அடிச்சு கைகால உடிச்சு உள்ள ஏத்திடுவேன்னா இது என்ன அரசியல்? நீங்களா எங்க மக்கள்கிட்ட நிக்க போறீங்க? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்டயே சத்தியம் டிவி பேட்டி எடுக்குது. வாய்ஸ்ல கேக்குறாங்க, போன்ல கேக்குறாங்க என்னங்க நடந்துச்சுன்னு. எங்க நாங்க என்னங்க பண்ணுவோம், இந்த பக்கம் வண்டியா நிக்குது, போலீஸ் பேரிகார்டு போட்டு திசையை திருப்பி விட்டுருக்காங்க, இந்த பக்கம் போனாதான் நான் போய் 50 மீட்டர்ல ஆளுகளை ஏத்திட்டு நான் அடுக்கம்பாறைக்கு போகணும், அவங்கள காப்பாத்தணும். நான் என்னங்க பண்றது? மத்தவங்களை காப்பாத்துற எங்களுக்கே ஆபத்தா இருக்கு, உசுருக்கு பயமா இருந்துச்சுன்னா நாங்க என்னங்க பண்றதுன்னு அவர் கேட்டிருக்காரு. நியாயம் தானே? நீங்க இப்படி 10 கூட்டம் போடுவீங்க, நடு ரோட்ல நின்று கூட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நடு ரோட்ல வாகனத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க,
ஆனா உசுரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா வழி விட மாட்டீங்க. அதை பத்தி வியாக்கியானம் பேசுவீங்க. அதை வந்து அரசு மேல ஒரு பழியை போடுவீங்க. அதோட ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு கொள்ளுவேன்னு வைங்க. இது என்ன மாதிரியான நியாயம்? முதல்ல எடப்பாடியார் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மரக்கலந்த மாதிரி திரிறீங்க நீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. மக்கள்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல எடுத்த உடனே சங்கிகளுடைய வாய்ஸ்ல பேசி கோயில்களுடைய சொத்தை எல்லாம் நீங்கள் கல்லூரி கட்டலாமான்னு கேட்டதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக நின்னுச்சு. தமிழ்நாட்டினுடைய மனநிலையே புரியாம நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. என்னதான் சொல்றதோ தெரியல. திருந்துங்க, திருத்திக்கோங்க உங்க ஆட்டிடியூட்ஸ் எல்லாம். இங்க இருக்கிறவங்கள மக்களை காப்பாத்த வந்தாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வழிய விடுங்கப்பான்னு மைக்கில் சொல்லிட்டீங்கன்னா படப்பட படன்னு வழி விட போறாங்க. அவங்க பாட்டுக்கு போறாங்க. எதுக்கு எடுறா புடுறா அட்ரா அப்படின்னா என்ன ரவுடித்தனம்? தலைமைக்கு அது அழகுலையே. எடப்பாடியார் கீழே போயிட்டே இருக்கீங்க. காணாம போயிட்டு இருக்கு உங்க கட்சி. குறைந்தபட்சமாக மனிதாபிமானத்தோடு நடக்க முயற்சி பண்ணுங்க. இது 10 மக்கள்கிட்ட போச்சுன்னா உங்க மேல இருக்கிற கொஞ்சபட்ச நம்பிக்கையும் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. கவனமா இருங்க.